வருடங்கள் பல உருண்டோடி விட்டன. இத்தனை காலமாய் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காத என் மகனும் மருமகளும் இன்று என் வாசலில் வந்து நின்றார்கள். அவர்கள் முகத்தில் அப்பண்டமான பயமும் தவிப்பும் தெரிந்தது. தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தபோது தான் அவர்களுக்கு இந்த அப்பாவின் ஞாபகம் வந்திருக்கிறது. அவர்களை பார்த்ததும் நெஞ்சுக்குள் கோபம் கொப்பளித்தாலும் பெற்ற மனம் அல்லவா. என் பெயர் விஸ்வநாதன். 2 வருடங்களுக்கு முன்பு வரை என் உலகம் மிக அழகாக இருந்தது. ஆனால் என் மனைவி மரகதம் என்னை தவிக்க விட்டு விட்டு மறைந்த அந்த நாளில் இருந்து என் வாழ்வின் ஒளியே மங்கிவிட்டது. இப்போதும் கூட திடீரென கதவு திறந்து மரகதம் அந்த புன்னகையோடு உள்ளே வருவாள் என்று என் கண்கள் ஏங்கும். அவள் இருந்தபோது இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருக்கும். காலை தேநீரில் தொடங்கி இரவு உணவு வரை எங்களின் உரையாடல்களுக்கு எல்லையே இருக்காது. அவள் போன பிறகு வீடு அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அதில் இருந்த ஜீவன் போய்விட்டது. மனைவி மறைந்த பிறகு எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் என் ஒரே மகன் கார்த்திக்கும் மருமகள் திவ்யாவும் தான். கார்த்திக்கை நான் சாதாரணமாய் வளர்க்கவில்லை, என் கண்ணுக்குள் வைத்து வளர்த்தேன். அவனது ஒவ்வொரு சின்ன சின்ன தேவையையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றினேன். நல்ல படிப்பை கொடுத்து எல்லாவற்றையும் விட ஒரு நல்ல மனிதனாக அவனை வளர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். அவனுக்கு திருமணமாகி திவ்யா இந்த வீட்டிற்குள் வந்தபோது எனக்குள் ஒரு நிம்மதி பிறந்தது. எனக்கு பெண் குழந்தை இல்லை என்ற ஏக்கம் அவளை பார்த்ததும் மறைந்தது. அவளை நான் ஒரு நாளும் மருமகளாய் பார்த்ததில்லை. என் சொந்த மகளாகவே நடத்தினேன். அவளுக்கு ஒரு பொருள் பிடித்துவிட்டது என்று தெரிந்தால் மறுநிமிடம் அதை வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் இரவு முழுவதும் தலைமாட்டிலேயே அமர்ந்திருப்பேன். கடவுள் எனக்கு மகள் கொடுக்கவில்லை என்றாலும் மருமகள் வடிவில் ஒரு தேவதையை கொடுத்து விட்டார் என்று மனதார மகிழ்ந்தேன். ஆரம்பத்தில் திவ்யாவும் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினாள். நேரத்திற்கு மாத்திரை கொடுப்பது, அப்பா சாப்பிடுகிறீர்களா, வேறு ஏதாவது வேண்டுமா என்று அன்போடு விசாரிப்பது என ஒரு மகளாகவே நடந்து கொண்டாள். அது ஒரு மாலை பொழுது. கார்த்திக்கும் திவ்யாவும் வெளி அறையில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் சிரிப்பொலி என் அறை வரை கேட்டது. நான் என் அறையில் தனிமையில் அமர்ந்திருந்தேன். அப்போது சுவரில் மாட்டியிருந்த மரகதத்தின் புகைப்படத்தின் மீது என் பார்வை படிந்தது. உயிரோடு இருந்தபோது அவளிடம் இருந்த அதே காந்த புன்னகை அந்த படத்திலும் அப்படியே இருந்தது. அவள் நினைவுகள் என் மனக்கணக்கில் நிழலாடின. நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து தேநீர் அருந்திய மாலை பொழுதுகள். எனக்கு பிடித்த உணவை சமைத்துவிட்டு அவள் வாசலையே பார்த்து காத்திருந்த நொடிகள். கார்த்திக் குழந்தையாக இருந்தபோது அவனை இருவருமாக சேர்ந்து பள்ளிக்கு அழைத்து சென்ற நாட்கள் என எல்லாமே நேற்று நடந்தது போல இருந்தது. ஒரு சிறிய அழகான திருப்தியான உலகம் எங்களுடையது. ஆனால் விதிக்கு எங்கள் மகிழ்ச்சி பொறுக்கவில்லை. அவள் படத்தை உற்று பார்க்க பார்க்க என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. மெதுவாக எழுந்து போய் அந்த புகைப்படத்தை தொட்டு மனதுக்குள் பேசத் தொடங்கினேன். மரகதம், உன் நினைவு இல்லாத நாட்களே இல்லடி. நீ இல்லாம இந்த வீடே பாழடைந்து கிடப்பது போல இருக்கிறது. இன்று மட்டும் நீ என் கூட இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அப்போது அறையின் கதவு மெதுவாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. என் மகன் கார்த்திக் உள்ளே வந்தான். நான் அவசர அவசரமாக கண்ணீரை துடைப்பதை அவன் பார்த்து விட்டான். ஆனால் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. என் அருகில் வந்து அமர்ந்தவன், அப்பா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான். அவனது குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. நான் என் சோகத்தை மறைத்து கொண்டு, சொல்லுப்பா, என்ன விஷயம் என்றேன். அவன் சற்று தயங்கி, அப்பா, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இப்போ வேலை பார்க்குற ஆஃபீஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. தினமும் இவ்வளவு தூரம் அலைவது நரகமாக இருக்கிறது. அதனால் கம்பெனியிலேயே எனக்கு அங்கேயே ஒரு ஃப்ளாட் ஒதுக்கி இருக்காங்க. வீடு ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் நாங்கள் தங்க போதும். அதனால் நானும் திவ்யாவும் அங்கேயே குடியேறணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்றான். அவன் சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் குத்துவது போல இருந்தது. உலகமே நின்று போனது போன்ற உணர்வு. ஆனாலும் என் முகத்தில் இருந்த புன்னகையை நான் கைவிடவில்லை. என் சோகம் அவனது மகிழ்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். என் மௌனத்தை கண்டு கார்த்திக் தொடர்ந்தான், அப்பா, எங்களோடு உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை.
ஆனால் அந்த ஃப்ளாட் ரொம்ப சின்னது. 2 அறைகள் தான் இருக்கு. நாம 3 பேரும் அங்கே நெருக்கடிச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அதனால நீங்க இப்போதைக்கு இதே வீட்டில் நிம்மதியாக இருங்க. அதுவும் நம்ம வீடு தானே, நல்ல பெரிய வீடாகவும் இருக்கு. நாங்க வார வாரம் சனிக்கிழமை உங்களை பார்க்க இங்கேயே வந்துடுவோம். உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டோம்ப்பா. அவன் சொன்ன சுயநலமான காரணத்தை கேட்ட பிறகும் ஒரு தந்தையாக என் உதடுகளில் பொய்யான புன்னகையை வரவழைத்து கொண்டு சொன்னேன், அப்படியா கார்த்திக்? உன் வேலைக்கும் வசதிக்கும் அதுதான் நல்லது என்றால் நீ தாராளமாக போப்பா. என் வயதான காலத்தை காட்டி உன்னுடைய முன்னேற்றத்தையும் நிம்மதியையும் கெடுக்க நான் விரும்பல. நீ சந்தோஷமா இரு, அதுவே எனக்கு போதும். நான் இங்கே பத்திரமா இருப்பேன்ப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று நான் சொன்னபோது என் நெஞ்சுக்கூட்டுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. 4 பேர் சிரித்து பேசி வாழ்ந்த இந்த மாளிகையில் இனி நான் பிணமாகத்தான் வாழ வேண்டும் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. கார்த்திக் என் தோளை தொட்டு, அப்பா, நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. நான் தினமும் ஃபோன் பண்ணுவேன். லீவு கிடைச்ச உடனே ஓடி வந்து உங்களை பார்க்கிறேன் என்றான். என் வேதனையை அவன் அறிந்துவிடக்கூடாது என்பதற்காக நானும் தலையசைத்தேன். அடுத்த நாளே வீட்டை காலி செய்யும் வேலைகள் ஆரம்பமாகின. வீடு முழுவதும் அட்டை பெட்டிகள், துணிகள் தனியாக, பாத்திரங்கள் தனியாக பிரிக்கப்பட்டு மூட்டைகளாக மாறின. வீட்டின் சில மர சாமான்களையும் கார்த்திக் எடுத்து கொள்ள தயாரானான். நான் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். பல முறை, போகாதீங்கடா, என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போகாதீங்க என்று கத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் என் சுயநலத்திற்காக அவர்களின் கனவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று வாயை மூடிக்கொண்டேன். திவ்யாவும் அரசாமான்களை பேக் செய்யும் போதெல்லாம் என் அருகே வந்து, அப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க என்று கடமைக்கு சொல்லிவிட்டு போவாள். நான் வெறும் புன்னகையை மட்டுமே அவளுக்கு பரிசாக தந்தேன். ஆனால் என் மனதின் ஏக்கம் நொடிக்கு நொடி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கடைசியில் அந்த துரதிர்ஷ்டவசமான நாளும் வந்தது. சாமான்கள் அனைத்தும் லாரியில் ஏற்றப்பட்டன. கார்த்திக் என் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். திவ்யாவும் ஆசிர்வாதம் பெற்றாள். இருவர் தலையிலும் கை வைத்து, நல்லா இருங்கடா என்று மனசார வாழ்த்தினேன். அவர்கள் காரில் ஏறி அமர்ந்தார்கள். கார் என் பார்வையை விட்டு மறையும் வரை நான் வாசலிலேயே கல்லாய் உறைந்து நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் போன பிறகு மெதுவாக வீட்டுக்குள் வந்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை சலசலப்பாக இருந்த அந்த வீட்டில் இப்போது சுடுகாட்டு அமைதி நிலவியது. என் அறைக்கு சென்று படுக்கையில் அமர்ந்தபோது தான் உரைத்தது. நிஜமாகவே இந்த இமயமலை போன்ற பெரிய வீட்டில் நான் ஒற்றை ஆளாக தனித்து விடப்பட்டேன். மறுபுறம் கார்த்திக்கும் திவ்யாவும் சில நாட்களிலேயே தங்களின் புதிய ஃப்ளாட்டில் செட்டில் ஆகி புதிய வாழ்க்கையில் பிஸியாகி போனார்கள். நானோ அதே பழைய வீட்டில் அவர்களின் நினைவுகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு நாட்களை கடத்த தொடங்கினேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உலகத்தையே தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு திருப்பம் வரப்போகிறது என்பதை நான் அப்போது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இந்த வீட்டில் இருந்தவரை எனக்கு தனிமை என்றால் என்னவென்றே தெரிந்ததில்லை. ஆனால் இப்போது காலையில் கண் விழிப்பதில் இருந்து இரவு தூங்கப் போவது வரை இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்ற எண்ணம் என்னை அரித்து தின்றது. முன்பு காலை விடிந்ததும் மருமகளின் நடமாட்ட சத்தம் கேட்கும். மகன் ஆபீஸுக்கு கிளம்பும் அவசரம் தெரியும். வீடு முழுவதும் ஃபில்டர் காஃபியின் வாசனை கமகமக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்கு சிரிப்பொலி கேட்கும். ஆனால் இப்போதோ காலை எழுந்தால் சுவர்கள் என்னை வெறித்து பார்க்கின்றன. சில நேரங்களில் இந்த சுவர்கள் என்னிடம் பேச நினைப்பது போல தோன்றும். நான் வசிப்பது கிராமத்தில். அந்த ஊரில் எனக்கு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் இருந்தது. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் எனக்கு பணத்திற்கோ சொத்துக்கோ எந்த குறையும் இல்லை. சொந்தமாக ஏக்கர் கணக்கில் நிலமும் வயல்வெளிகளும் இருந்தன. அது மட்டுமில்லாமல் கிராமத்து பஜாரில் எனக்கு சொந்தமாக 2 கடைகள் இருந்தன. அவை வாடகைக்கும் விடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வாடகை பணம் சரியாக கைக்கு வந்துவிடும். என் செலவுகளுக்கு அதுவே தாராளமாக இருந்தது. பணத்தை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு கசப்பான உண்மையை நன்றாக புரிந்து கொண்டேன்.
மனிதனிடம் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அவனை கொண்டாட சொந்தங்கள் இல்லை என்றால் அந்த பணமும் சொத்தும் வெறும் குப்பைக்கு சமம். என் வீடு பெரியது தான், அறைகளும் அதிகம். ஆனால் அந்த அறைகளில் இப்போது வெறுமை மட்டுமே குடியேறி இருந்தது. வேலை ஏதும் இல்லாமல் வீடு முழுக்க உலா வருவேன். சில சமயம் என் மனைவியின் அறைக்குள் சென்று அமர்வேன். சில சமயம் என் மகனின் அறைக்கதவை திறந்து அங்குள்ள அவனது பொருட்களை பார்த்து பழைய நினைவுகளில் மூழ்குவேன். பிறகு ஏமாற்றத்தோடு என் அறைக்கு திரும்புவேன். நாளடைவில் எனக்கு எதன் மீதும் நாட்டம் இல்லாமல் போனது. முன்பு தினமும் வயலுக்கு சென்று மேற்பார்வை செய்வேன். கடைகளுக்கு சென்று நலம் விசாரிப்பேன். இப்போது அதற்கெல்லாம் மனமில்லை. காலையில் எழுந்து ஏதோ கடமைக்கு ஒரு டீ போட்டு குடித்துவிட்டு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில் அமர்ந்து யோசித்து கொண்டே இருப்பேன். சில நேரம் மனைவியின் நினைவு வரும். சில நேரம் கார்த்திக்கின் குழந்தை பருவ குறும்புகள் நினைவுக்கு வரும். அறியாமலேயே கண்கள் குளமாகும். துடைத்துவிடக் கூட ஆள் இல்லை. போர் அடிப்பது போல் இருந்தால் வாசலில் ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு சாலையில் போவோர் வருவோரை பார்த்து கொண்டிருப்பேன். ஊர்க்காரர்கள் என்னை பார்த்து வணக்கம் பெரியவரே, நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்துவிட்டு தங்கள் வேலைகளை பார்க்க போய்விடுவார்கள். இருட்டத் தொடங்கியதும் அதே தனிமையும் நிசப்தமும் என்னோடு கைகோர்த்து வீட்டுக்குள் நுழைந்துவிடும். அன்றும் அப்படித்தான். ஒரு மாலை பொழுது. வெயில் தணிந்திருந்தது. நான் எப்போதும் போல வாசலில் நாற்காலியில் அமர்ந்து யாரிடமும் பேசாமல் அமைதியாக சாலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் தெருவில் வசிக்கும் ராகுல் என்ற இளைஞன் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் என் சிறு வயது நண்பனின் மகன். பிறந்தது முதலே என் கண் முன்னால் வளர்ந்த பிள்ளை என்பதால் கார்த்திக்கை போலவே அவனையும் என் சொந்த மகனாகவே நான் நினைத்திருந்தேன். ராகுல் ரொம்பவும் தங்கமான குணம் கொண்டவன். பெரியவர்களிடம் எப்படி மதிப்புடன் நடக்க வேண்டும் என்று தெரிந்தவன். யாரிடமும் சிரித்த முகத்தோடு பேசுவான். அதனாலேயே ஒட்டுமொத்த தெருவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். என் அருகில் வந்தவன் முகத்தில் புன்னகை மாறாமல், வணக்கம் பெரியப்பா, எப்படி இருக்கீங்க என்றான். நானும் உதடுகளில் புன்னகையை வரவழைத்து கொண்டு, நல்லா இருக்கேண்டா ராகுல், நீ எப்படி இருக்க என்றேன். அவன் என் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து சில நொடிகள் என் முகத்தையே கூர்ந்து கவனித்தான். பிறகு, பெரியப்பா, இன்னைக்கு என்னவோ நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க போல் தெரியுது. வீட்டில் எல்லாம் சவிக்கியம் தானே என்று கேட்டான். நான் விஷயத்தை மறைக்க எண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கு என்று மழுப்பினேன். ஆனால் அவன் விடவில்லை. என் கைகளை பிடித்து கொண்டு, பெரியப்பா, நான் உங்களை என் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எப்பவும் சுறுசுறுப்பா கம்பீரமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க முகம் ரொம்ப வாடி இருக்கு. மனசுல ஏதாவது பாரம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் என்றான் அன்பொழுக. அந்த பாசமான வார்த்தைகளில் என் அணை உடைந்தது. கண்களில் முட்டிய கண்ணீரை துடைத்தபடி, என்னத்த சொல்ற ராகுல், இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய வீட்டில் ஒத்த ஆளா கிடக்கிறேன். மனசு எங்கேயும் ஒட்ட மாட்டேங்குது. நாள் எப்படி நகருதுன்னே தெரியல. சில நேரம் விடிஞ்சா ராத்திரி வரைக்கும் என்கிட்ட 2 வார்த்தை பேசக்கூட இந்த உலகத்துல ஆள் இல்லையேன்னு தோணுதுப்பா என்று குமுறினேன். ராகுல் என் பேச்சை மிகவும் நிதானமாக கேட்டுவிட்டு லேசாக சிரித்தான். ஐயையோ பெரியப்பா, இதுக்காக போய் இவ்வளோ தூரம் கவலைப்படுவீங்களா? நீங்க இப்படி தனியா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா மனசு இன்னும் பாரமாகத்தான் ஆகும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளையில இருந்து என் கூட வாங்க. நான் தினமும் காலையில சீக்கிரமே வாக்கிங் போவேன். அப்படியே பக்கத்துல இருக்கிற யோகா கிளாஸுக்கும் போறேன். நீங்களும் என் கூட வந்தா உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும். போற வழியில 2 பேரும் ஜாலியா பேசிட்டே போகலாம். நேரம் போறதே தெரியாது என்றான். எனக்கு அவன் சொன்னது ஆறுதலாக இருந்தாலும் என் வயதை காட்டி தயங்கினேன். தம்பி, இந்த வயசான காலத்துல என்னால இதெல்லாம் முடியுமாடா என்றேன். அவன் கலகலவென்று சிரித்துவிட்டு, பெரியப்பா, வயசுங்கிறது வெறும் நம்பர் தான். கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நாம ஏன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்? நீங்க ஒரு வாரம் என் கூட வந்து பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கே பிடிச்சி போகும் என்றான். தொடர்ந்து என் தோளை தட்டியவன், அப்புறம் பெரியப்பா, உங்களுக்கு சமையல் செய்ய கஷ்டமாயிருந்தா அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என் வீடு பக்கத்திலேயே தானே இருக்கு. எனக்கு 2 தங்கச்சிகள் இருக்காங்க. 2 பேரும் கை மணக்க சமைப்பாங்க.
நாளையில இருந்து உங்களுக்கு 3 வேளையும் எங்க வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க என்ன உங்க இன்னொரு மகனா நினைச்சுக்கோங்க என்றான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. பெற்று வளர்த்த சொந்த மகனே இடம் பத்தாது என்று சொல்லி கையை விரித்து விட்டு போன இந்த உலகத்தில் பக்கத்து வீட்டு பையன் ஒருவன் எனக்காக இவ்வளவு தூரம் உருகுகிறானே. நெகிழ்ந்து போய் அவன் தலையில் கை வைத்து, நல்லா இருப்ப, கடவுள் உன்னை எப்பவும் நல்லா வச்சுப்பார். இன்னைக்கு என் நெஞ்சில இருந்த ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்சிட்டியேடா என்று மனதார வாழ்த்தினேன். ராகுல் புன்னகையோடு எழுந்து, அப்படியே ஆகட்டும் பெரியப்பா, நாளை காலையில நானே வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். ரெடியா இருங்க. இனிமே நீங்க தனியா உட்கார்ந்து வருத்தப்படக்கூடாது, சரியா என்றான். அன்று மாலை அவன் என் கூடவே நிறைய நேரம் அமர்ந்திருந்தான். ஊர்க்கதைகள், பழைய நினைவுகள் என பேசி பேசி என்னை சிரிக்க வைத்தான். பல மாதங்களுக்கு பிறகு என் முகத்தில் ஒரு உண்மையான நிம்மதியான புன்னகை அரும்பியது. இருட்டத் தொடங்கியதும், சரி பெரியப்பா, நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையில பார்ப்போம் என்று விடை பெற்று சென்றான். அவன் போவதையே நான் ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தேன். என் இருண்ட வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது என்ற நம்பிக்கை அன்று எனக்குள் பிறந்தது. ஆனால் இதே ராகுல் பிந்தைய நாட்களில் என் வாழ்க்கையில் நான் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு முக்கிய பாத்திரத்தை ஏற்கப் போகிறான் என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. நாட்கள் நகரத் தொடங்கின. என் அன்றாட வாழ்க்கை மீண்டும் சுறுசுறுப்பானது. காலையில் ராகுலுடன் நடைபயிற்சி செல்வேன். வழியெல்லாம் ஊர்க்கதைகளையும் பழைய நினைவுகளையும் பேசி சிரிப்போம். என் மனதை லேசாக்க அவன் பல ஜோக்குகளை சொல்வான். அவனோடு செலவிடும் அந்த சில மணி நேரங்கள் என் கவலைகளை மறக்கடித்தன. இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்ததும் அதே அமைதி என்னை வரவேற்கும். என் மனைவியின் புகைப்படத்திற்கு முன்னால் அமர்ந்து, பார்த்தாயா மரகதம், ராகுல் என்னை எவ்வளவு பத்திரமாக பார்த்து கொள்கிறான் என்று மனதுக்குள் பேசிக்கொள்வேன். அது ஒரு மதிய நேரம். நான் என் அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது என் போன் அடித்தது. எடுத்து பார்த்தால் என் மகன் கார்த்திக். அவன் பெயரை பார்த்ததுமே என் முகத்தில் ஒரு பரவசம் தொற்றிக் கொண்டது. பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து போன் வருகிறது. அவசரமாக போனை எடுத்து, ஹலோ கார்த்திக், நல்லா இருக்கியாப்பா என்றேன் ஆவலோடு. மறுமுனையில் அவன், வணக்கம்ப்பா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்றான் மிகுந்த பாசத்துடன். நான் நல்லா இருக்கேன்டா. திவ்யா எப்படி இருக்கா? என்ன இன்னைக்கு திடீர்னு அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கு என்று சற்று செல்லமாக கேட்டேன். அவன் லேசாக சிரித்துவிட்டு, அப்பா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன் என்றான். என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. என்ன விஷயம்டா கார்த்திக்? அவன் அளவற்ற மகிழ்ச்சியோடு சொன்னான். அப்பா, நீங்க தாத்தாவாயிட்டீங்க. உங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட கணத்தில் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொலபொலவென கொட்டியது. இறைவன் எனக்கு மீண்டும் வாழ்வதற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து விட்டது போல உணர்ந்தேன். நிஜமாவாடா கார்த்திக், நான் தாத்தாவாயிட்டேனா என்று என்னை எறியாமல் திரும்ப திரும்ப கேட்டேன். அவன் சிரித்து கொண்டே, ஆமாப்பா, நிஜம்தான். இனிமே நீங்க சாக்கு போக்கு சொல்லாம இங்க வந்தே தீரணும். நீங்க உங்க பேரனை மடியில வச்சு கொஞ்சணும், அவனுக்கு முத்தம் கொடுக்கணும், கொஞ்ச நாள் எங்க கூடவே தங்கி இருக்கணும்பா என்றான். அவன் பேசியதை கேட்டு என் மனம் சந்தோஷமானது. இத்தனை நாட்களுக்கு பிறகாவது என் மகனுக்கு என் ஞாபகம் வந்ததே என்று நெகிழ்ந்தேன். கார்த்திக் தொடர்ந்தான். அப்பா, நீங்க உங்க துணிமணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில நானே கார் எடுத்துட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். மறு வார்த்தை பேசாமல், சரிடா கண்ணா, நான் ரெடியா இருக்கேன் என்றேன். அன்று இரவு மகிழ்ச்சியின் காரணமாய் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் பேர குழந்தையை எப்போது கைகளில் ஏந்துவேன், அவனோடு எப்போது விளையாடுவேன் என்ற கற்பனைகளிலேயே இரவு விடிந்தது. மறுநாள் காலையிலேயே நான் குளித்து புத்தாடை அணிந்து பைகளை தயார் செய்துவிட்டு வாசலையே பார்த்து காத்திருந்தேன். சில மணி நேரங்களில் கார்த்திக் தன் காரில் வந்து இறங்கினான். ஓடி வந்து என் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றவன் என் பெட்டிகளை எடுத்து காரின் பின்னால் வைத்தான். நானும் ஆசையோடு காரில் ஏறி அமர்ந்தேன். கார்த்திக்கின் கார் அவனது புதிய பிளாட்டை வந்தடைந்தது. நான் கார் கதவை திறந்து உள்ளே நுழைந்த அடுத்த நொடி திவ்யா கதவை திறந்தாள்.
அவள் கைகளில் என் குட்டி பேரன் தவழ்ந்து கொண்டிருந்தான். முதன் முதலாக அந்த பிஞ்சு முகத்தை பார்த்த மாத்திரத்தில் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அருவியாய் கொட்டியது. ஓடிச் சென்று அவனை என் மார்போடு அணைத்து கொண்டேன். அவனது பிஞ்சு விரல்கள் என் முகத்தை தடவி கொண்டே இருந்தன. அதை பார்த்து நான் அப்படியே மெய் மறந்து சிரித்து கொண்டிருந்தேன். அந்த ஒரு நொடியிலேயே என் நெஞ்சில் இருந்த ஒட்டுமொத்த பாரமும் தனிமையும் பனி போல விலகிவிட்டது போல இருந்தது. அடுத்த சில நாட்கள் என் உலகம் மிக அழகாக மாறியது. காலையில் கண் விழித்ததுமே என் பேரனைத்தான் முதலில் கைகளில் ஏந்துவேன். அவனோடு விளையாடுவது, அவனை தூக்கி கொண்டு வெளியே சுற்றப் போவது என என் பொழுதுகள் நகர்ந்தன. அவனது இதழ்களில் அரும்பும் அந்த சின்னஞ்சிறு புன்னகை என் இதயத்தை குளிர செய்தது. ஆனால் நாட்கள் செல்லச் செல்லத்தான் எனக்கு அதன் பின்னுள்ள கசப்பான உண்மை புரியத் தொடங்கியது. அவர்கள் என்னை இங்கே பாசத்தினால் அழைக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்டிருக்கிறான். திவ்யா பிரசவத்திற்கு பின் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அவளால் வெளியே கடை தெருவுக்கு செல்ல முடியாது. கடினமான பொருட்களை தூக்க முடியாது. குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டின் மற்ற வேலைகளையும் கவனிப்பது அவளுக்கு கடினமாக இருந்தது. அதனால்தான் நான் அங்கே வரவழைக்கப்பட்டேன். விடிந்ததுமே பஜாருக்கு ஓடி சென்று காய்கறிகள் வாங்குவது, பால் பாக்கெட், மருந்து மாத்திரைகள் வாங்கி வருவது, கேஸ் சிலிண்டர் புக் செய்து தூக்கி வருவது, ரேஷன் கடைக்கு சென்று வரிசையில் நிற்பது என அத்தனை வேலைகளையும் நானே இழுத்து போட்டு கொண்டு செய்தேன். நான் வாங்கி வந்த பிறகுதான் வீட்டில் சமையலே நடக்கும். வேலைகள் முடிந்ததும் திவ்யா கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக என் பேரனை நான் கைகளில் ஏந்தி கொள்வேன். என் மகன் குடும்பத்திற்காக, என் பேரனுக்காக இந்த வேலைகளை செய்வதில் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கவில்லை. சந்தோஷமாகவே செய்தேன். ஆனால் நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும்போது என் மனதுக்குள் ஒரு கேள்வி ஈட்டியாய் குத்தும். இந்த தேவை மட்டும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அப்பாவுக்கு கார்த்திக்கின் வீட்டில் இடம் கிடைத்திருக்குமா? காலம் உருண்டோடியது. 2 மாதங்கள் ஓடி மறைந்தன. இப்போது என் பேரன் சற்றே வளர்ந்திருந்தான். என்னை பார்த்ததுமே கை கால்களை உதைத்து கொண்டு சிரிக்கத் தொடங்குவான். நான் அருகில் இல்லை என்றால் அவனது முகத்தில் சிரிப்பே வராது. எனக்கும் அவனற்ற ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் மீது தீராத பாசம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் விதி சும்மா இருக்குமா? அவர்களின் தேவை இப்போது முடிவுக்கு வந்திருந்தது. அது ஒரு மாலை பொழுது. நான் என் பேரனை மடியில் போட்டு விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது கார்த்திக் என் அருகில் வந்தான். அவனது முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. லேசாக தொண்டையை நனைத்து கொண்டு, அப்பா, இப்போ பாப்பாவுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வளர்ந்துட்டான். திவ்யாவும் இப்போ உடம்பு தேறி நல்லா இருக்கா. அதனால நாளைக்கு உங்களை நம்ம பழைய வீட்டில் கொண்டு போய் விட்டுடலான்னு பார்க்குறேன். நீங்கள் இங்கே வந்து நிறைய நாள் ஆச்சுல்ல, உங்களுக்கும் உங்கள் சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்கும்லப்பா என்றான். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தது. வேலை முடிந்தது. இனி இந்த முதியவர் நமக்கு எதற்கு என்ற எண்ணம் அவனிடம் அப்பண்டமாக தெரிந்தது. ஆனால் என் முகத்தில் எந்த சோகத்தையும் நான் காட்டிக்கொள்ளவில்லை. உதடுகளில் ஒரு வழியாக புன்னகையை வரவழைத்து கொண்டு, உன் இஷ்டம்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய் என்றேன். சரிப்பா, அப்போ உங்க துணிகளையெல்லாம் இன்னைக்கே எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு சாயங்காலம் நான் ஆஃபீஸில் இருந்து வரும்போது உங்களை கூட்டிட்டு போறேன் என்று அவன் நகர்ந்தான். அந்த சமயத்தில் என் உடம்பும் சற்றே நலிவுற்றிருந்தது. ஏனோ தெரியவில்லை, உடலில் ஒரு பலகீனமும் நடுக்கமும் இருந்தது. ஆனால் உடலின் பலகீனத்தை விட என் மனதின் பலகீனம்தான் அதிகமாக இருந்தது. என் குட்டி பேரனை பிரிந்து செல்வதை என் மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனை மீண்டும் மீண்டும் என் மார்போடு அணைத்து கொண்டேன். அவன் தலையை வருடி, இனி இவனை எப்போது பார்ப்போம் என்று ஏங்கினேன். ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டவன். அங்கே தங்குவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. மறுநாள் என் பெட்டிகளை தயார் செய்தேன். கிளம்பும் முன் என் பேரனை நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டேன். அவனது அந்த மாசற்ற புன்னகையை பார்த்தபோது என் கண்கள் குளம் போல மாறின. கார்த்திக் என்னை காரில் ஏற்றி கொண்டு மீண்டும் என் பழைய வீட்டில் கொண்டு வந்து விட்டான். அவசர அவசரமாக என் பெட்டிகளை உள்ளே தூக்கி வைத்தவன், அப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா எப்பவாவது வந்து பார்க்குறேன் என்று கடமைக்கு சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான்.
மெதுவாக பாரமான காலடிகளோடு வீட்டுக்குள் நுழைந்தேன். நான் உள்ளே நுழைந்ததும் அதே பழைய தனிமையும் நிசப்தமும் என்னை வரவேற்றன. என் மனது பாறாங்கல்லாய் கனத்தது. நான் சோகத்தில் மூழ்கியிருந்த அந்த வேளையில் எப்போதும் போல ராகுல் அங்கே வந்தான். என் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நான் எவ்வளவு உடைந்து போய் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். முகத்தில் புன்னகையோடு, என்ன பெரியப்பா, என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நீங்க தான் மகன் வீட்டுக்கு குடும்பத்தோட தங்க போனீங்களே, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பிட்டீங்க என்று கேட்டான். நெஞ்சுக்குள் இருந்த வலியை மறைத்து கொண்டு, ஒண்ணுமில்லடா ராகுல் தம்பி, சொந்த ஊர் ஞாபகம் வந்துடுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றேன். ஆனால் ராகுல் என் கண்களை பார்த்தே உண்மையை சுதாரித்து கொண்டான். அவன் மேற்கொண்டு என்னிடம் எந்த கேள்வியும் கேட்டு என்னை காயப்படுத்தவில்லை. நீங்க இங்கேயே உட்காருங்க பெரியப்பா, இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு ஓடினான். சில நிமிடங்களிலேயே தன் கைகளில் ஆவி பறக்கும் சுட சுட உணவு தட்டோடு உள்ளே வந்தான். சாப்பாடு தட்டை என் முன்னால் வைத்தவன், பெரியப்பா, முதல்ல இதை சாப்பிடுங்க. நீங்க மதியத்துல இருந்து சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்றான். இல்லடா தம்பி, எனக்கு பசியே இல்லை, சாப்பிட மனசும் இல்லை என்று மறுத்தேன். ஆனால் அவன் என் கைகளை பாசத்தோடு பிடித்து கொண்டு, பெரியப்பா, நீங்க என்ன உங்க சொந்த மகனா நினைக்கிறது நிஜம்னா மறு வார்த்தை பேசாம இந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க, நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன் என்றான். அவன் சொன்ன அந்த பாசமான வார்த்தைகளை கேட்டதும் என் அணை உடைந்து கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை கொட்டின. ஏனென்றால் அன்றுதான் இரத்த பாசத்தை விடவும் சில நேரங்களில் மனிதனால் ஏற்படும் அன்பு எவ்வளவு மேலானது என்பதை நான் முதன்முறையாக உணர்ந்தேன். அதன் பிறகு என் வாழ்க்கை மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டின் சின்ன சின்ன வேலைகளை முடிப்பேன். பிறகு ராகுலுடன் வாக்கிங் போவேன். திரும்ப வந்து ஒரு கப் டீ குடித்துவிட்டு மீதி நாளை ஏதோ கடமைக்கு கழிப்பேன். ஆனால் இப்போது என் மனதை நான் திடப்படுத்தி கொண்டேன். எந்த மகனுக்காக என் ஆயுள் முழுவதும் உழைத்தேனோ, எவனுடைய ஒவ்வொரு சந்தோஷத்திற்காகவும் என் ஆசைகளை தியாகம் செய்து கொண்டேனோ, அவனுக்கே இந்த வயதான தகப்பனை பார்க்க நேரமில்லை எனும்போது, அவனையே நினைத்து நினைத்து நான் ஏன் என் உடம்பையும் மனசையும் கெடுத்து கொள்ள வேண்டும்? ஆனால் மனித மனம் இருக்கிறதே, அது ஒரு விசித்திரமான குணம் கொண்டது. நாம் எவ்வளவுதான் அணை போட்டு தடுத்தாலும் அது தன் பிள்ளைகளுக்காக ஏங்குவதை நிறுத்துவதே இல்லை. என்னாலும் சில நேரங்களில் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் போகும். ஒரு நாளைக்கு 2-3 முறையாவது ஃபோனை எடுத்து பார்ப்பேன். ஒருவேளை கார்த்திக் ஃபோன் செய்திருப்பானோ, அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கவாவது கூப்பிட்டிருப்பானோ, சும்மா அப்பா எப்படி இருக்கீங்க என்று ஒரு வார்த்தை கேட்கவாவது நினைத்திருப்பானோ என்று என் கண்கள் ஃபோன் திரையை விரிக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த திரை வெறும் வெட்ட வெளியாகத்தான் இருக்கும். ஒரு மிஸ்டு கால் இருக்காது, ஒரு மெசேஜ் இருக்காது. நெஞ்சு அப்படியே கனத்து போகும். மெதுவாக ஃபோனை அதே இடத்தில் வைத்துவிட்டு, அவன் ஆஃபீஸ் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பான் போல என்று எனக்கு நானே பொய் சொல்லி சமாதானம் செய்து கொள்வேன். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் இன்னொரு மனம், ஒரு மனுஷன் நிஜமாவே தன் அப்பாவை நினைச்சா ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு ஃபோன் பண்ண முடியாதா என்று கேள்வி கேட்டு என்னை குடையும். ஒரு நாள் காலை வழக்கம் போல நானும் ராகுலும் வாக்கிங் சென்றிருந்தோம். அன்றைய காலநிலை மிகவும் பிரமாதமாக இருந்தது. இதமான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்க நாங்கள் மெதுவாக நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதுதான் கவனித்தேன், ராகுல் அன்று வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாக இருந்தான். அவனது முகத்தில் ஒரு மெல்லிய கவலை அப்பண்டமாக தெரிந்தது. என்னடா ராகுல் தம்பி, இன்னைக்கு இவ்வளவு அமைதியா வர்ற? வீட்டில எல்லாம் சவிக்கியம்தானே என்று கேட்டேன். ஆரம்பத்தில் அவன் லேசாக சிரித்துவிட்டு விஷயத்தை மழுப்ப பார்த்தான். ஆனால் சற்று தூரம் நடந்த பிறகு அவனாகவே மெதுவாக பேசத் தொடங்கினான். பெரியப்பா, வாழ்க்கையில் சில பொறுப்புகள் வந்துடும்போது அதை நினச்சி சில நேரம் மனசு ரொம்ப வாரமாகிடுது. விஷயத்தை மறைக்காம தெளிவாக சொல்லுடா கண்ணா, என்னால் முடிஞ்ச உதவியா இருந்தா நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்றேன் அவன் தோளை தொட்டு. ராகுல் தன் மனதில் இருப்பதை ஒவ்வொன்றாக கொட்டினான். பெரியப்பா, நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கேன்.
சொந்த தொழில்னா நமக்கு வருமானம் நல்லா இருக்கும், எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது பணம் தான். சொந்த தொழில் தொடங்குறதுக்கு என்கிட்ட சேமிப்பு இல்லை என்றான். சற்று இடைவெளி விட்டு அவன் தொடர்ந்தான். உங்களுக்கே தெரியும் பெரியப்பா, எனக்கு 2 சின்ன தங்கைகள் இருக்காங்க. 2 பேரும் இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டியது என் தலை மேலே இருக்கிற பெரிய பொறுப்பு. அவங்க கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் என் வாழ்க்கையை பற்றியே யோசிக்கணும். அவனுடைய பொறுப்பை கண்டு வியந்து, சரி, உன்னுடைய கல்யாணத்தை பற்றி என்ன யோசிச்சிருக்க என்று கேட்டேன். அதற்கு அவன் லேசாக முகம் சிவந்து சிரித்து கொண்டே, பெரியப்பா, போன வாரம் கூட எனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்தது. பொண்ணும் ரொம்ப நல்லது, குடும்பமும் நல்ல குடும்பம். ஆனால் நான் இப்போதைக்கு வேண்டான்னு மறுத்துட்டேன். ஏன்னா என் தங்கச்சிகளோட கடமையை முடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவங்க வாழ்க்கையையே பாதிச்சிடும். என் சுயநலத்துக்காக அவங்க வாழ்க்கை வீணாக கூடாது என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் நெஞ்சி உருகி போனது. இந்த அவசர உலகத்தில் பெற்ற அப்பாவையும் அம்மாவையும் உடன் பிறந்தவர்களையும் நடு தெருவில் விட்டுவிட்டு தன் சுயநலமே முக்கியம் என்று ஓடும் மனிதர்களுக்கு மத்தியில் தன் தங்கச்சிகளின் எதிர்காலத்திற்காக தன் சொந்த கனவுகளையே தள்ளி வைத்திருக்கும் இவனை போன்ற ஒரு தங்கமான பிள்ளையை எங்கே பார்க்க முடியும்? அவன் தோளில் தட்டி கொடுத்து, ராகுல், உன்னை பெத்தவங்க கொடுத்து வச்சவங்கப்பா. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நீ ரொம்ப நல்ல மனிதன்டா. உன்னுடைய இந்த உழைப்புக்கும் நல்ல குணத்துக்கும் கடவுள் உனக்கு கண்டிப்பாக நல்ல வழியை காட்டுவார் என்றேன். பிறகு அவனிடம், தம்பி, நீ சொந்தமாக தொழில் தொடங்கணும்னா தோராயமாக எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று விசாரித்தேன். அவன் எந்தவித பேராசையும் இல்லாமல் மிக யதார்த்தமாக, பெரியப்பா, ஒரு லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் நான் ஆரம்ப கட்ட வேலையை நல்லபடியாக தொடங்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. என் உழைப்பை நம்பி நான் மற்ற எல்லாத்தையும் பார்த்துப்பேன் பெரியப்பா என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் நான் சற்று ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தேன். இறைவனின் புண்ணியத்தில் என்னிடம் பணத்திற்கோ சொத்துக்கோ எந்த குறையும் இல்லை. ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று நினைத்து அமைதியானேன். அவனிடம், தம்பி, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இறைவனை நம்பு. நேர்மையா உழைக்கிறவங்கள அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று மட்டும் சொன்னேன். ராகுல் புன்னகைத்தபடியே, நிச்சயமா பெரியப்பா, உங்க ஆசிர்வாதம் மட்டும் என் கூட இருந்தா போதும். எனக்கு அதை விட வேற எதுவும் பெருசு இல்லை என்றான். பிறகு நாங்கள் இருவரும் மெதுவாக கிராமத்தை நோக்கி நடக்க தொடங்கினோம். கிராமத்து எல்லையை அடைந்ததும் அவன் சிரித்து கொண்டே, சரி பெரியப்பா, நான் கிளம்புறேன் என்றான். ஆனால் அன்று முழுவதும் அவன் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தன. அவனிடம் உழைப்பும் திறமையும் இருக்கிறது. ஆனால் முன்னேறுவதற்கு பணம்தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அன்று முதன்முறையாக என் மனதில் ஒரு புதிய எண்ணம் உதித்தது. அதை நான் யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் ராகுலை பற்றி மிகவும் அழகாக யோசிக்கத் தொடங்கினேன். ராகுல் சென்ற பிறகு என் அறைக்குள் அமர்ந்து நான் நீண்ட நேரம் சிந்தித்து பார்த்தேன். உண்மையில் நான் யாருக்காக, எதற்காக காத்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு பணத்திற்கோ சொத்துக்கோ எந்த குறையும் இல்லை. நல்ல பெரிய வீடு இருக்கிறது, வயல்கள் இருக்கின்றன. பஜாரில் 2 கடைகள் மூலம் மாதா மாதம் வாடகை பணமும் கைக்கு வந்து விடுகிறது. வங்கி கணக்கிலும் பல வருடங்களாக சேர்த்து வைத்த சேமிப்பு அப்படியே இருக்கிறது. என் தேவைகளோ மிக மிக சிறியவை. இந்த வயதான காலத்தில் எனக்கு என்ன செலவு இருந்து விட போகிறது? 2 வேளை கஞ்சியும் சில மருந்து மாத்திரைகளும், அவ்வளவு தானே. ஆனால் மறுபுறம் இந்த ராகுல் இருக்கிறான். எந்தவித சுயநலமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் வாழ்வில் மிக கொடூரமான தனிமை காலத்தில் எனக்கு துணையாக நின்றவன். பெற்ற மகனே என்னை நடுத்தெருவில் அனாதையாக விட்டுவிட்டு சென்றபோது ஓடி வந்து என் நலன் விசாரித்தவன் இவன் மட்டும்தான். நான் சோகமாக இருந்தால் என்னை சிரிக்க வைக்க போராடுவான். நான் சாப்பிடவில்லை என்று தெரிந்தால் தன் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விடுவான். இந்த உலகத்தில் நான் ஒற்றையாள் என்பதை அவன் ஒரு நாளும் எனக்கு உணர வைத்ததே இல்லை. என் சொந்த மகனே என்னை இப்படி பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு வேறொருவரின் தேவை இருந்திருக்காது. ஆனால் விதி எனக்கு ஒரு மகனை கொடுத்துவிட்டு இன்னொரு மகனை தானாகவே என் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைத்திருக்கிறது.
வித்தியாசம் என்னவென்றால், ஒருவன் என் உதிரத்தில் உதித்தவன், இன்னொருவன் என் இதயத்தில் குடியேறியவன். என்னிடத்தில் இவ்வளவு பணம் இருந்தும் இந்த சூழ்நிலையில் நான் அவனுக்கு உதவவில்லை என்றால், நான் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்களாலும் பணத்தாலும் என்ன பயன்? பணம் என்பது மனிதர்களின் துன்பத்திற்கு உதவத்தானே தவிர பெட்டிக்குள் பூட்டி வைப்பதற்காக அல்ல. துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து என் அலமாரியை திறந்தேன். பல வருடங்களாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த என் வங்கியின் கணக்கு புத்தகத்தையும் செக் புக்கையும் கையில் எடுத்தேன். அதை தொட்டதும் என் மனைவி மரகதத்தின் நினைவு சட்டென்று வந்து போனது. அவளது புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்தேன். அவளது புகைப்படமும் என் முடிவை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது போல எனக்கு தோன்றியது. நான் மறுநிமிடம் அந்த செக் புக்கில் 1,00,000 ரூபாய்க்கான தொகையை எழுதி கையெழுத்திட்டு அதை என் டைரிக்குள்ளேயே பத்திரமாக வைத்தேன். ஆனாலும் ராகுல் பணத்தை வாங்குவானா இல்லையா என்ற கவலை எனக்குள் ஒட்டி கொண்டே இருந்தது. அவனது குணத்தை நான் நன்கறிவேன். அவன் மிகுந்த சுயமரியாதை உள்ளவன். யாரிடம் இருந்தும் எதையும் சும்மா வாங்கி கொள்ள அவனது தன்மானம் இடம் தராது. மாலை நேரம் வந்தது. சூரியன் மெல்ல மேற்கே மறைந்து கொண்டிருந்தான். எப்போதும் போல ராகுல் என் வீட்டு வாசலில் வந்து நின்றான். அவன் கைகளில் சில புதிய பழங்கள் இருந்தன. புன்னகைத்தபடியே, பெரியப்பா, இன்னைக்கு பஜார் பக்கம் போனேன். அப்படியே உங்களுக்காக சில ஃப்ரெஷ்ஷான பழங்களை வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது என்றான். அவனது அந்த சின்னஞ்சிறு அக்கறையை கண்டதும் என் உள்ளம் நெகிழ்ந்தது. அவனை என் அருகில் அமர வைத்தேன். ராகுல் தம்பி, இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா என்றேன், முகபாவனையை மாற்றிக்கொண்டு. அவன் ஆச்சரியத்தோடு, சொல்லுங்க பெரியப்பா, என்ன விஷயம் என்றான். நான் மெதுவாக என் டைரியை திறந்து அதற்குள் வைத்திருந்த 1,00,000 ரூபாய்க்கான செக்கை கையில் எடுத்து அவனிடம் நீட்டினேன். ராகுல் குழப்பத்தோடு அந்த செக்கை பார்த்தான். பிறகு என் முகத்தை பார்த்தான். பெரியப்பா, இது என்ன என்று கேட்டான். நான் அவனது கைகளை பிடித்து கொண்டு, தம்பி, இது 1,00,000 ரூபாய்க்கான செக். நாளைக்கே நீ பேங்குக்கு போய் இதை உன் கணக்கில் போட்டுக்கோ, இல்லைனா கேஷாக எடுத்துக்கோ, உன் இஷ்டம் என்றேன். ராகுல் அப்படியே அதிர்ந்து போனான். அடுத்த வினாடியே அந்த செக்கை என்னிடமே திருப்பி நீட்டியவன், ஐயோ பெரியப்பா, இதெல்லாம் என்னால் வாங்கிக்க முடியாது. இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்குவேன்? நீங்கள் ஏதோ என்கிட்ட விளையாட்டு பண்ணுறீங்க என்றான் பதற்றத்துடன். நான் லேசாக சிரித்து கொண்டே, இல்லை ராகுல், நான் விளையாடவில்லை. இது உண்மை. இது நான் பல வருடங்களாக சிறுக சிறுக சேர்த்து வைத்த என் உழைப்பின் சேமிப்பு. அது மட்டும் இல்லாமல் கடைகளின் வாடகை பணமும் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு இப்போது பண தேவை எதுவும் இல்லை தம்பி. நான் ஒற்றையாள். என் செலவு மிக குறைவு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பணம் உனக்கு ரொம்பவும் தேவை. இதன் மூலம் உன் சொந்த தொழில் தொடங்கும். உன் தங்கச்சிகளின் திருமணமும் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். அதைவிட எனக்கு வேறென்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது சொல்லு என்றேன். ராகுலின் கண்கள் அப்படியே கலங்கின. அவன் சொன்னான், பெரியப்பா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் உங்களோட ஆயுள் கால சேமிப்பை என்னால் எப்படி வாங்கிக்க முடியும்? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க என்று பதறினான். நான் அவனது கைகளை பற்றி கொண்டு, தம்பி, என் தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் எல்லாம் இருக்கிறது. அவன் மீண்டும் மறுத்து, இல்லை பெரியப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய தொகையை என்னால் வாங்கிக்கவே முடியாது என்றான் தன்மானத்தோடு. நான் அவனது கண்களை நேராக பார்த்து, ராகுல், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்ன உன் சொந்த அப்பா மாதிரி நினைக்கிறியா இல்லையா என்று கேட்டேன். ராகுல் ஒரு நொடி கூட யோசிக்காமல், பெரியப்பா, என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? நான் உங்களை என் பெத்த அப்பாவுக்கு மேலே தான் நினைக்கிறேன் என்றான் உருக்கமாக. அப்படியென்றால் என்னை அப்பாவா ஏற்றுக்கிட்ட நீ இந்த அப்பா கொடுக்கிற காசை வாங்கிக்க மறுக்கக்கூடாது. ஒரு தகப்பன் தன் மகனோட முன்னேற்றத்துக்காகத்தானே உழைக்கிறான். அதைத்தான் இன்னைக்கு நானும் செய்கிறேன். இதை நீ யாரோ கொடுத்த தானமாவோ பிச்சையாவோ நினைக்க வேண்டாம். ஒரு அப்பாவுக்கு அவன் மகன் மேலே இருக்கிற நம்பிக்கையா நினைச்சு வாங்கிக்கோ. உன் பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிச்சு உன் சூழ்நிலை மாறும்போது அப்போ மெதுவாக எனக்கு திருப்பித்தா. ஒருவேளை உன்னால் திருப்பி கொடுக்க முடியலைனாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா
என் பணத்தால் ஒரு நல்ல பையனோட குடும்பம் மேலே வந்துச்சு. அவன் தங்கச்சிகளோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. அவன் வாழ்க்கை உருப்பட்டுச்சுங்கிற நிம்மதி எனக்கு கிடைக்குமே, அது போதுண்டா என்றேன். ராகுலால் அதற்கு மேல் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்டென்று என் கால்களை கட்டிக்கொண்டு விம்மி அழத் தொடங்கினான். பெரியப்பா, இன்னைக்கு வரைக்கும் என் சொந்த பந்தங்கள் கூட எனக்காக இவ்வளவு தூரம் யோசிச்சது இல்லை. நீங்க செஞ்ச இந்த உதவியை என் ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன் என்று கதறினான். நான் பதறி போய் அவனை தூக்கி என் மார்போடு அணைத்து கொண்டேன். தம்பி, நான் உனக்கு எந்த பெரிய உதவியும் பண்ணலடா. இத்தனை நாளா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம நீ எனக்கு துணையா நின்னியே. என் சொந்த மகனே என்னை அனாதையா விட்டுட்டு போனப்ப எனக்கு அந்த தனிமையை தெரியாம பார்த்துக்கிட்டியே. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறேன்னா இதுல என்ன பெரிய பெருமை இருக்கு? உறவுகள்ங்கிறது வெறும் இரத்தத்துல மட்டும் பிறக்கிறது இல்லப்பா, அது மனசாலையும் பிறக்கிறது என்றேன். நெடுநேரம் எங்கள் இருவரின் பேச்சும் போனது. பின் அவனும் கிளம்பினான். அவன் போவதையே நான் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். பல வருடங்களுக்கு பிறகு அன்று தான் என் நெஞ்சுக்குள் ஒரு ஆழமான அமைதியும் நிம்மதியும் பிறந்தது. ராகுல் சென்ற பிறகு நான் என் அறையில் வெகு நேரம் தனியாக அமர்ந்திருந்தேன். என் பார்வை மீண்டும் சுவரில் இருந்த மரகதத்தின் படத்தின் மீது நிலைத்தது. அவளிடம் மனதுக்குள் பேசத் தொடங்கினேன். மரகதம், நம்ம கார்த்திக்கும் இந்த ராகுலை போல இருந்திருக்க கூடாதா? கார்த்திக்கும் எனக்கு இந்த அன்பையும் மரியாதையும் கொடுத்திருந்தால் இந்த வயசான காலத்தில் நான் ஏன் இப்படி தனிமையில் வாடப் போகிறேன்? என் வாழ்நாள் முழுவதையும் என் மகனுக்காகவே அர்ப்பணித்தேன். அவனது ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றினேன். நல்ல படிப்பை கொடுத்தேன். எதற்கும் கஷ்டப்படாமல் வளர்த்தேன். ஆனால் எனக்கு அவனது தேவை மிக அதிகமாக இருந்த இந்த வயதான காலத்தில் அவன் என்ன ஒரு அப்பாவாக பார்க்கவில்லை. தன் தலைமேல் விழுந்த ஒரு பாரமாக, கடமையாக மட்டும்தான் பார்த்தான். என் தனிமையை பற்றியோ என் மனவேதனையை பற்றியோ அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு எப்போதெல்லாம் என் தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் மட்டுமே அவனுக்கு இந்த அப்பாவின் ஞாபகம் வந்தது. குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டுமா? அப்பா வாருங்கள் என்பான். கடை தெருவுக்கு போய் மூட்டை தூக்க வேண்டுமா? அப்பா வாருங்கள் என்பான். வேலை முடிந்ததா? சரிப்பா, உங்களை ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன் என்று மிக லாவகமாக கலற்றி விட்டு விடுவான். இதை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு ரணமாய் வலிக்கும். ஆனால் மறுநொடியே ராகுலின் முகம் என் நினைவுக்கு வரும்போது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை வரும். அவன் என் இரத்தமும் இல்லை, சதையும் இல்லை. இருந்தாலும் தினமும் ஓடி வந்து என் நலம் விசாரிக்கிறான். மாத்திரைகளை நினைவூட்டுகிறான். நேரத்திற்கு சாப்பாடு கொண்டு வருகிறான். என்னோடு அமர்ந்து பேசி என்னை சிரிக்க வைக்கிறான். என்னை ஒருபோதும் தனிமையில் அளவிடுவதில்லை. அப்போது தான் எனக்கு புரிந்தது, உறவுகள் என்பது பிறப்பால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக உருகும் நல்ல மனிதர்களை கடவுளே நம் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைக்கிறான். நான் பெருமூச்சு விட்டபடி வானத்தை பார்த்தேன். ஆனால் அடுத்த கணமே என் மனதை நானே தேற்றிக் கொண்டேன். நடந்தது தான் நடந்து விட்டது. இனி பழைய துக்கங்களை நினைத்து நினைத்து என்னை நானே வருத்தி கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை. 2-3 நாட்களுக்கு பிறகு அது ஒரு அழகான காலை பொழுது. நான் என் வீட்டு வாசலில் அமர்ந்து இதமான இளவெயிலை ரசித்து கொண்டிருந்தேன். அப்போது தூரத்தில் ராகுல் வருவதைப் போல தெரிந்தது. அவனது முகத்தில் அன்று ஒரு பெரிய சந்தோஷம் மின்னியது. கைகளில் ஒரு பெரிய இனிப்பு பெட்டியை வைத்திருந்தான். வேகமாக என் அருகில் வந்தவன் முகமெல்லாம் பற்கள் தெரிய சிரித்தபடி, பெரியப்பா, முதல்ல வாயை திறங்க, இந்த இனிப்பை சாப்பிடுங்க என்றான். நான் ஆச்சரியத்தோடு, என்னடா தம்பி விசேஷம், இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வர்ற என்று கேட்டேன். அவன் அவசர அவசரமாக அந்த பெட்டியை திறந்து ஒரு பெரிய லட்டை என் கையில் கொடுத்துவிட்டு சொன்னான். பெரியப்பா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதமும் அந்த கடவுளோட அருளும் தான். நான் இன்னைக்கு நம்ம ஊரில் சொந்தமாக ஒரு மாட்டு பண்ணையை ஆரம்பிச்சிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் முதல் நாளே வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட பால் விற்பனை அதிகமாயிருச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டீ கடைக்காரர்களும் ஹோட்டல்காரர்களும் எங்ககிட்டயே பால் வாங்குறதா சொல்லி இருக்காங்க பெரியப்பா என்றான்.
அவனது கண்களில் அந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அப்பண்டமாக தெரிந்தன. அவன் சொன்னதை கேட்டு என் நெஞ்சம் குளிர்ந்தது. நானும் புன்னகையோடு அந்த லட்டை சாப்பிட்டு விட்டு, இறைவன் உன்னை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போவான்டா தம்பி. நேர்மையா உழைக்கிறவங்கள கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று வாழ்த்தினேன். ராகுல் சற்றே உணர்ச்சி வசப்பட்டு, பெரியப்பா, அன்னைக்கு மட்டும் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு அந்த பணத்தை கொடுத்து உதவலைன்னா இன்னைக்கு கூட நான் வேலை தேடி எங்கேயாவது அலைஞ்சிட்டு தான் இருந்திருப்பேன். நீங்க எனக்கு வெறும் பணத்தை கொடுக்கல பெரியப்பா, என் வாழ்க்கையை நானே உருவாக்கிக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. இந்த உதவி என் ஆயுசுக்கும் நான் மறக்க மாட்டேன் என்றான் கண்கள் கலங்க. நான் உடனே அவனது பேச்சை தடுத்து, தம்பி, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இதில் உதவியோ எமோஷனோ எதுவும் இல்லைடா. நான் உன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ இன்னைக்கு நிஜமாக்கி கட்டியிருக்க. அந்த சந்தோஷமே எனக்கு போதும் என்றேன். ராகுல் தொடர்ந்து, பெரியப்பா, என் தொழில் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்ச உடனே முதல் வேலையாக உங்ககிட்ட வாங்கின ஒவ்வொரு பைசாவையும் நான் திருப்பி தந்துடுவேன் என்றான் உறுதியாக. அவன் சொன்னதை கேட்டு நான் லேசாக சிரித்துவிட்டு அவனது தோளை தட்டினேன். அட பைத்தியக்காரா, அதுக்குள்ள என்னடா அவசரம்? தொழிலை தொடங்கி இப்பதான் சில நாட்களே ஆகுது. அதுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஏன் போட்டு மண்டையை குழப்பிக்கிற? முதல்ல உன் தொழிலை நல்லா நிறுத்து. அதை இன்னும் பெரிய அளவுக்கு வளர்க்க பாரு. உன் முழு கவனத்தையும் உழைப்பில் மட்டும் வை. உன் தங்கச்சிகளோட எதிர்காலத்தை பற்றி யோசி. பிஸ்னஸ் நல்லா செட்டில் ஆகி உன் கையில் தாராளமாக காசு புழங்கும்போது அப்புறமா எப்போவாவது நிதானமாக திருப்பி கொடு. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கு குடிக்க கூழுக்கோ உடுத்த துணிக்கோ எந்த குறையும் இல்லைடா தம்பி. ஆனால் நீ இப்போவே பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அது உன்னோட தொழிலை பாதிக்கும். அதை நான் ஒரு நாளும் திரும்ப வாங்க மாட்டேன் என்றேன். ராகுல் என் வார்த்தைகளை கேட்டு அப்படியே உருகி போனான். பெரியப்பா, நிஜத்தை சொல்லணும்னா என் அப்பாவோட இழப்பு எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய குறையா மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு கடவுள் எனக்கு அந்த அப்பாவோட குறையையே தீர்த்து வச்சிட்டாருன்னு தோணுது பெரியப்பா என்றான் நெகிழ்ச்சியோடு. நான் நெகிழ்ந்து போய் அவன் தலைமுடியை கோதி ஆசிர்வதித்தேன். எனக்கும் அப்படித்தாண்டா தோணுது தம்பி. என் வாழ்க்கையோட இந்த இறுதி கால தனிமையில் கடவுள் உன்னை என் மகனா அனுப்பி வச்சது அவன் எனக்கு செஞ்ச பெரிய புண்ணியம். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த அப்பாவோட பிரார்த்தனை என்றேன். நாங்கள் இருவரும் அவனது மாட்டு பண்ணையை பற்றி நிறைய பேசினோம். தன் உழைப்பால் இந்த தொழிலை எப்படியெல்லாம் பெரிய நிலைக்கு கொண்டு சென்று தன் தங்கச்சிகளை ஒரு நல்ல அரசு குடும்பத்தில் மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்ற அவனது கனவுகளை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொண்டான். அவனது கடின உழைப்பையும் உயர்ந்த ஆசைகளையும் கேட்க கேட்க அவனின் மீது எனக்கு இருந்த மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாக உருண்டோடின. காலம் தன் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. ஆனால் இத்தனை காலத்திலும் என் சொந்த மகன் கார்த்திக்கிடமிருந்து ஒரு ஃபோன் கூட வரவில்லை. நானும் அவனுக்கு அழைக்க முயற்சி செய்யவில்லை. ஆரம்பத்தில் தினமும் ஃபோனை எடுத்து பார்த்து ஏங்கிய நானே நாளடைவில் அந்த பாழாய்ப்போன எதிர்பார்ப்பை கைவிட்டு விட்டேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அதன் பிறகு கார்த்திக் ஃபோன் செய்கிறானா இல்லையா என்ற கவலை என்னை பாதிக்கவே இல்லை. நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒருவனுக்காக நம் மனதை ஏன் போட்டு உடைத்து கொள்ள வேண்டும் என்று என் இதயத்தை நானே பழக்கப்படுத்தி கொண்டேன். என் தனிமையோடு நான் பழகத் தொடங்கினேன். ஆனால் என் தனிமையை விரட்டியடிப்பதற்காகவே கடவுள் ராகுலை என் வாழ்வில் நிரந்தரமாக்கி இருந்தான். இப்போது என் வாழ்க்கை ஒரு அழகான நதி போல அமைதியாக ஓடத் தொடங்கியது. காலையில் ராகுலுடன் நடைப்பயிற்சி, மதிய நேரத்தில் சிறிய தூக்கம், மாலையில் அவனோடு அமர்ந்து ஊர்க்கதைகள் பேசுவது, இரவில் நிம்மதியான உறக்கம். இது தான் என் அன்றாட வழக்கம். முன்பு என்னை வாட்டிய அந்த தனிமை இப்போது கடுகளவும் என்னிடம் இல்லை. ஏனென்றால் நான் ஒருமுறை ராகுல் என்று குரல் கொடுத்தால் அவன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எனக்காக ஓடி வருவான் என்ற அசாத்திய நம்பிக்கை எனக்குள் இருந்தது. அது ஒரு விடியல் காலை பொழுது. ராகுல் வழக்கம் போல என் வீட்டுக்கு வந்தான். ஆனால் அன்று அவனது முகத்தில் ஒரு அலாத்தியான பிரகாசமும் கண்களில் கொள்ள மகிழ்ச்சியும் தாண்டவமாடியது. ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருப்பது போல
அவனது துள்ளலான நடையிலேயே தெரிந்தது. உள்ளே வந்தவன் என் கால்களை தொட்டு வணங்கி கொண்டு புன்னகை ததும்பும் முகத்தோடு, பெரியப்பா, இன்னைக்கு உங்களுக்கு மிக பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கேன் என்றான். நானும் சிரித்து கொண்டே, என்னடா தம்பி விஷயம்? முகம் அப்படியே மலர்ந்து போயிருக்கு என்று கேட்டேன். அவன் நெகிழ்ச்சியோடு சொன்னான், பெரியப்பா, என் பெரிய தங்கச்சிக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்த மாதம் கல்யாணம் பெரியப்பா. அதை கேட்டதும் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவனை இருக்க கட்டியணைத்து கொண்டு, உன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு இது. இதோ உன்னுடைய முதல் கடமை. பொறுப்பு நல்லபடியா நிறைவேறப் போகுது என்றேன். ராகுலின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. அவன் சற்றே தயங்கி குரலை தாழ்த்தி, பெரியப்பா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் என்றான். சொல்லுடா கண்ணா, என்ன விஷயம்? அவன் என் கையை பிடித்து கொண்டு சற்றே தடுமாறும் குரலில் சொன்னான். பெரியப்பா, என் அப்பா இப்போ உயிரோட இல்லை. ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் என் மேலே காட்டுற பாசமும் என் சுக துக்கங்களில் தோளோடு தோள் நிற்கிற குணமும் எனக்கு என் அப்பாவை தாண்டின ஒரு இடத்துல உங்களை வச்சு பார்க்க தோணுது. அதனால் என் தங்கச்சியோட கல்யாணத்தில் அவளுக்கு அப்பாவோட ஸ்தானத்தில் நின்று கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் பெரியப்பா. எனக்கு நீங்கள் தான் என் அப்பா என்றான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் உடல் சிலிர்த்தது. கண்கள் குளம் போல மாறின. சில நொடிகள் வார்த்தை வராமல் வாயடைத்து போய் நின்றேன். என் தொண்டைக்குள் துக்கம் அடைப்பது போல இருந்தது. பெற்ற மகனே, உனக்கு இங்கே இடமில்லை என்று ஒதுக்கி தள்ளிய இந்த வயதான காலத்தில் யாரோ ஒரு பையன் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுப்பான் என்று நான் என் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. நடுங்கும் கைகளால் அவன் தலைமுடியை கோதி, ராகுல், இன்னைக்கு நீ இந்த அப்பாவுக்கு உலகத்திலேயே மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டடா. நான் அந்த தகுதிக்கு உரியவன்னு நீ நினைச்சா இந்த பாக்கியத்தை நான் கண்டிப்பா முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்டா என்றேன் விம்மிக்கொண்டே. ராகுல் முகத்தில் நிம்மதி புன்னகை அரும்பியது. அப்போ உடனே எங்க வீட்டுக்கு கிளம்புங்க பெரியப்பா. நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். கல்யாண வேலைகளையும் முன்னின்று கவனிச்சு தரணும் என்று என்னை அவனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். நான் அவனது வீட்டு வாசலில் கால் வைத்ததும் அவனது அம்மா என்னை மிகுந்த மரியாதையோடு வரவேற்றார். வாங்க அண்ணே, ராகுல் தினமும் உங்களை பற்றியே பேசிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டீங்க என்றார் நெகிழ்ச்சியுடன். அந்த வார்த்தைகளில் இருந்த சொந்த பந்தங்களுக்கான வாசம் என் இதயத்தை தொட்டது. சிறிது நேரத்தில் ராகுல் தன் 2 தங்கைகளையும் என் முன்னால் அழைத்து வந்தான். 2 பெண்களும் மிகுந்த நற்குணமும் அடக்கமும் கொண்ட தங்கமான பிள்ளைகள். ஓடி வந்து என் காலில் விழுந்து கும்பிட்டவர்கள், வணக்கம் பெரியப்பா, எங்கள் வீட்டுக்கு முதலாக வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களை நாங்கள் விட மாட்டோம். எங்கள் கூட நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றார்கள் அன்பு கட்டளையோடு. நான் பூரித்து போனேன். அந்த 2 குழந்தைகளும் என்னை அவர்களின் சொந்த பெரியப்பாவாகவே பார்த்து கொண்டாடினார்கள். ஒருத்தி எனக்காக தண்ணீர் எடுத்து கொண்டு ஓடி வந்தாள். இன்னொருத்தி காஃபி தயாரித்து கொண்டு வந்தாள். பெரியப்பா, உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா காரம் பிடிக்குமா? பெரியப்பா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கோங்க என்று அவர்கள் காட்டிய அந்த பாசமலையில் நான் நனைந்து போனேன். நான் ஏதோ அந்நியன் வீட்டுக்கு வரவில்லை. என் சொந்த வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு பேரானந்தம் எனக்குள் நிறைந்தது. இத்தனை வருட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அந்யோன்யத்தை நான் உணர்ந்ததே இல்லை. அதன் பின் கல்யாண தயாரிப்புகள் விறுவிறுப்பாக தொடங்கின. வீடு முழுவதும் பந்தல் கால் நட்டு மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது. எங்கு பார்த்தாலும் சிரிப்பொலியும் கலகலப்பும் நிறைந்திருந்தது. துணி எடுக்கப் போவது, நகை வாங்குவது, பத்திரிகை எழுதுவது என எல்லாவற்றிற்கும் ராகுல் ஓடி வந்து என் முன்னால் நிற்பான். பெரியப்பா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யலாம் என்பான். அவனது ஒவ்வொரு செயலிலும் என் மீது அவன் வைத்திருந்த அசைக்க முடியாத மரியாதை தெரிந்தது. கல்யாண நாளும் வந்தது. வீடு முழுவதும் வண்ண விளக்குகளாலும் மாந்தளிர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரம்மாண்டமான மணவரை அமைக்கப்பட்டிருந்தது. நாதஸ்வர ஓசையும் கெட்டி மேல சத்தமும் திரையெங்கும் எதிரொலித்தன. சொந்த பந்தங்களின் கூட்டம் அலைமோதியது. நானும் புத்தாடை அணிந்து நெற்றியில் திருநீரிட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தேன். மணமேடையில் முகூர்த்த நேரம் நெருங்கியது. ஐயர், மணமகளின் தகப்பனார் முன்னாடி வாங்க, கன்னிகாதானம் செய்யணும் என்று அழைத்தார். அடுத்த கணமே
ராகுல் அங்கே குழுமியிருந்த அத்தனை சொந்த பந்தங்களுக்கு முன்னால் வந்து என் கைகளை பிடித்து கொண்டான். ஐயரே, என் தங்கச்சிக்கு இன்னைக்கு அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து கன்னிகாதானம் செய்ய போகிறது என் பெரியப்பா தான். ஏன்னா எங்களுக்கு இவர் தான் எல்லாம், இவர் தான் எங்கள் அப்பா என்றான் சத்தமான குரலில். அவன் சொன்னதை கேட்டு அங்கே கூடியிருந்த பலரின் கண்கள் கலங்கின. நான் மெதுவாக மணமேடைக்கு சென்று நெஞ்சம் உருக நடுங்கும் கரங்களால் ராகுலின் தங்கையின் கரங்களை பற்றி மணமகனின் கையில் தாரை வார்த்து கொடுத்து திருமணம் செய்து கொடுத்தேன். அந்த புண்ணியமான நொடியில் இறைவன் என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெறுமையையும் தனிமையையும் நிரப்பிவிட்டதாக உணர்ந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. ஆனால் இன்று வந்த கண்ணீர் சோகத்தின் அடையாளம் அல்ல. ஒரு தந்தையாக நான் அடைந்த பெருமிதத்தின் அளவற்ற ஆனந்தத்தின் வெளிப்பாடு. திருமணம் மிக சிறப்பாக மங்களகரமாக நடந்து முடிந்தது. மணமக்கள் இருவரும் ஓடி வந்து என் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார்கள். அவர்கள் தலையில் கை வைத்து, தீர்க்க சுமங்கலியா, பல்லாண்டு காலம் நல்லா இருமா என்று என் மனதின் ஆழத்திலிருந்து வாழ்த்தினேன். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் தர்மமும் உண்மையான அன்பும் ஒருபோதும் ஒரு மனிதனை கைவிடாது என்ற மாபெரும் தத்துவத்தை என் வாழ்க்கை எனக்கு உணர்த்தி இருந்தது. உதிரத்தால் பிறப்பவன் மட்டுமே மகன் அல்ல. நம் கண்ணீரையும் தனிமையையும் துடைக்க இறைவனால் அனுப்பப்படும் ஒவ்வொரு நல்ல உள்ளமும் நம் பிள்ளையே. அன்று இரவு நான் என் வீட்டுக்கு திரும்பிய போது என் உதடுகளில் ஒரு புதிய புன்னகை குடியேறி இருந்தது. அத்தனை வருட தனிமைக்கு பிறகு என் மனசுக்குள் ஒரு பேரமைதி நிலவியது. இப்போது ராகுலின் பெரிய தங்கைக்கு திருமணமாகிவிட்டதால் அந்த வீட்டில் அவனும் அவனது சின்ன தங்கையும் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி குறையவே இல்லை. ராகுல் இப்போதும் தினமும் என் வீட்டுக்கு வருவான். சில சமயம் காலையிலேயே சுட சுட காஃபியோடு வருவான். சில சமயம் மாலையில் என்னோடு அமர்ந்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பான். அவன் உண்மையில் என் வயிற்றில் பிறக்காத என் சொந்த மகனாகவே மாறிவிட்டான். ஒரு நாள் அவன் எப்போதும் போல என் வீட்டுக்கு வந்தான். ஆனால் அன்று அவனது முகம் வழக்கத்தை விடவும் அதிகமாக மலர்ந்திருந்தது. கைகளில் ஒரு பெரிய இனிப்பு பெட்டியோடு, உதடுகளில் அகன்ற புன்னகையோடு உள்ளே நுழைந்தான். வந்தவன் என் கால்களை தொட்டு வணங்கி கொண்டு, பெரியப்பா, இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கேன் என்றான். நானும் சிரித்து கொண்டே, என்னடா கண்ணா விஷயம்? இன்னைக்கு முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு என்று கேட்டேன். அவன் மகிழ்ச்சி ததும்ப சொன்னான், பெரியப்பா, உங்க ஆசீர்வாதத்தால நம்ம மாட்டு பண்ணை இப்போ ரொம்ப பெரிய அளவுல லாபகரமா ஓடிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இந்த தொழில் கை கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது நிஜம்தான். ஆனா இப்போ மாசம் மாசம் நல்ல லாபம் கிடைக்குது பெரியப்பா. நம்ம பண்ண பால் இப்போ சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமங்களுக்கு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற நகரங்களுக்கும் போக தொடங்கிருச்சு. இன்னும் சில பசு மாடுகளையும் எருமைகளையும் வாங்கி இருக்கேன். இப்போ என் கூட வேலை செய்யறதுக்கு 4 ஆட்களையும் சம்பளத்துக்கு வச்சிருக்கேன் பெரியப்பா. இதெல்லாம் உங்களால தான் சம்பாதிச்சது. அன்னைக்கு நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு அந்த பணத்தை கொடுத்து உதவலைன்னா என் வாழ்க்கையில நான் இந்த உயரத்தை தொட்டிருக்கவே முடியாது என்றான் நெகிழ்ச்சியோடு. அவன் வளர்வதை கேட்க கேட்க அவனது வெற்றி என் சொந்த வெற்றியை காட்டிலும் எனக்கு பெரிய மனநிறைவை தந்தது. மெதுவாக தன் சட்டை பையிலிருந்து ஒரு தடிமனான கவரை வெளியில் எடுத்தான். அதை என் முன்னாடி நீட்டி, பெரியப்பா, இதில் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த 1,00,000 ரூபாய் அப்படியே இருக்கு. இப்போ என் தொழில் நல்ல நிலைக்கு வந்துடுச்சு. கை நிறைய பணமும் புழங்குது. அதனால் உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். இது உங்களுடைய உழைப்பு பணம் பெரியப்பா. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க என்றான் மிகுந்த மரியாதையுடன். நான் அந்த பணக்கவரை பார்த்தேன். பிறகு ராகுலின் முகத்தை பார்த்து புன்னகைத்தேன். இல்லடா ராகுல் தம்பி, இந்த பணத்தை நான் வாங்கிக்க மாட்டேன் என்றேன். அவன் அதிர்ச்சியோடு, ஏன் பெரியப்பா, இது உங்களோட பணம் தானே என்று கேட்டான். தம்பி, அன்னைக்கு உங்ககிட்ட நான் இந்த பணத்தை கொடுக்கும்போது இது ஏதோ வட்டிக்கு கொடுக்கிற கடனோ இல்லை பிசினஸ் வியாபாரமோ கிடையாது. கஷ்டத்தில் இருந்த என் சொந்த மகனுக்கு ஒரு தகப்பனா நான் செஞ்ச உதவி அது. இன்னைக்கு உன் தொழில் நல்லபடியாக வளர்ந்து நீ முன்னுக்கு வந்திருக்குங்கிறத பார்க்குறத விட இந்த அப்பாவுக்கு வேற என்னடா பெரிய சந்தோஷம் வேணும்?
ராகுல் விடாபிடியாக, இல்லை பெரியப்பா, அப்படி சொல்லாதீங்க, இது உங்களோட உரிமை, நீங்கள் வாங்கியே ஆகணும் என்று வற்புறுத்தினான். நான் அவனது கைகளை பிடித்து கொண்டு, ராகுல், நீ நிஜமாவே என்ன உன் அப்பாவா நினைக்கிறது உண்மைன்னா இந்த அப்பா பேச்சை தட்டாத. இந்த பணத்தை மறு வார்த்தை பேசாம உன்கிட்டயே வச்சுக்கோ என்றேன் அன்பு கட்டளையாக. அவன் என் முகத்தையே பார்த்தான். அவனது கண்கள் கலங்கி நின்றன. மெதுவாக, பெரியப்பா, நீங்க நிஜமாவே மிக பெரிய மனசுக்காரங்க. உங்க கூட வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் பெரியப்பா என்றான். நானும் தாண்டா தம்பி கொடுத்து வச்சவன். கார்த்திக் என்னை கைவிட்டாலும் உன்னை போன்ற ஒரு தங்கமான மகனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறானே, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்றேன் சிரித்து கொண்டே. ஒரு நாள் மாலை நேரம் ராகுல் என் வீட்டுக்கு வந்தான். அவனது முகத்தில் மீண்டும் அதே சந்தோஷ முகம். பெரியப்பா, இன்னைக்கு இன்னொரு குட் நியூஸ் என்றான் வந்தவுடனேயே. நான் சிரித்து கொண்டே, என்னடா தம்பி, இன்னைக்கு என்ன விசேஷம் என்று கேட்டேன். அவன் பெருமையோடு சொன்னான், பெரியப்பா, நான் டவுனில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி இருக்கேன். நம்ம பிஸ்னஸ் இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. தினமும் கிராமத்தில் இருந்து டவுனுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அலைச்சலாக இருக்குது. அதனால தான் அங்கேயே ஒரு நல்ல வீடாக பார்த்து வாங்கிட்டேன் பெரியப்பா. ரொம்ப சந்தோஷம்டா தம்பி, உன் உழைப்புக்கு கிடைச்ச பலன் இது என்று மனமாற வாழ்த்தினேன். அப்போது ராகுல் என் முகத்தை நேராக பார்த்து என் கைகளை பிடித்து கொண்டான். பெரியப்பா, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன். ஆனால் நீங்கள் மறுக்கவே கூடாது என்றான் தயக்கத்துடன். விஷயத்தை சொல்லுடா, அப்புறம் பார்ப்போம் என்றேன். அவன் என் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, பெரியப்பா, நாம் எல்லோரும் நாளைக்கு அந்த புது வீட்டுக்கு குடி போகிறோம். நீங்களும் எங்களோடு அங்கே வந்து எங்கள் கூடவே தான் தங்கணும். உங்களை இந்த தனிமை வீட்டில் ஒத்த ஆளாக விட்டுட்டு என்னால் அங்கே போக முடியாது பெரியப்பா என்றான் உறுதியான குரலில். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் நான் சில நொடிகள் சிலையாக உறைந்து போனேன். உலகமே ஸ்தம்பித்தது போல இருந்தது. என் மனக்கணக்கில் சட்டென்று 2 வருடங்களுக்கு முந்தைய அந்த துயரமான நாள் வந்து போனது. என் சொந்த மகன் கார்த்திக், நகரத்தில் இருக்கிற என் ஃப்ளாட் ரொம்ப சின்னதுப்பா, அங்கே இடம் பத்தாது என்று என்னை இதே பாழாய் போன வீட்டில் அனாதையாய் தவிக்க விட்டு சென்றான். போகும்போது ஒரு வார்த்தை கூட, அப்பா, நீங்களும் எங்கள் கூட வாங்கலேன் என்று அவன் அழைக்கவில்லை. ஆனால் இன்று எந்த ஒரு இரத்த பந்தமும் இல்லாத இந்த அந்நிய பையன் தன் சொந்த உழைப்பில் வாங்கிய பெரிய வீட்டில் என்னை அவனோடு கூட்டிச் சென்று தன் அப்பாவாக வைத்து கொண்டாட துடிக்கிறான். என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. மெதுவாக என் முகத்தை துடைத்து கொண்டு, இல்லடா ராகுல் தம்பி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என் ஆயுசு முழுசும் இந்த வீட்டிலேயே கழிஞ்சு போச்சு. இந்த வயசான காலத்தில் நான் எங்கே வரப்போகிறேன்? நீங்கள் போயிட்டு வாங்கப்பா என்றேன் மெல்லிய குரலில். ராகுல் உடனே என் கைகளை பிடித்து கொண்டு, அதெல்லாம் முடியாது பெரியப்பா, உங்களை நான் இங்கே தனியாக விட்டுட்டு போகவே மாட்டேன். நீங்கள் எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. உங்களை இங்கே தவிக்க விட்டுட்டு போனால் அந்த புது வீட்டில் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி கிடைக்காது பெரியப்பா. ப்ளீஸ் என் கூட வந்துடுங்க என்று பாசமாக அடம் பிடித்தான். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அணுவளவும் சுயநலமோ நாடகமோ இல்லை, அப்பண்டமான உண்மையும் தீராத பாசமும் மட்டுமே இருந்தன. அவனது கண்களில் தெரிந்த அந்த தூய்மையான அன்பை கண்டதும் என் பெற்ற மனம் உருகி போனது. மெதுவாக அவனது முகத்தை பார்த்து, சரிடா கண்ணா, உன்னுடைய ஆசையும் அன்பும் அதுதான் அப்படின்னா இந்த அப்பா உன் கூடவே வர்றேன்டா என்றேன் நெகிழ்ச்சியுடன். நான் வர்றேன் என்று சொன்ன அடுத்த நொடி அவனது முகத்தில் ஒரு பேரானந்தம் அரும்பியது. சற்றும் தாமதிக்காமல் சட்டென்று வீட்டுக்குள் ஓடிச் சென்று என் துணிமணிகளையும் மருந்து மாத்திரைகளையும் என் அத்தியாவசிய பொருட்களையும் அவனாகவே எடுத்து பெட்டிக்குள் மளமளவென்று அடுக்கத் தொடங்கினான். நான் அவனிடம், இருடா தம்பி, நானே எடுத்து வச்சிடுறேன், நீ ஏன் கஷ்டப்படுற என்று தடுத்தேன். ஆனால் அவன் சிரித்து கொண்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, இனிமே உங்களை பார்த்துக்கிற அத்தனை பொறுப்பும் வேலையும் உங்களுடைய இந்த மகனோடது. நீங்கள் சும்மா அமைதியாக உட்காருங்க என்றான் உரிமையோடு. சில நிமிடங்களிலேயே என் உடைமைகளை எல்லாம் மிக பத்திரமாக பேக் செய்து முடித்தான். பிறகு என்னை மெதுவாக அழைத்து கொண்டு வாசலுக்கு வந்தான்.
இத்தனை வருடங்களாக என் கண்ணீரையும் தனிமையையும் மட்டுமே சுமந்து நின்ற அந்த பழைய வீட்டின் கதவுகளை பூட்டினான். நான் அந்த பூட்டிய கதவுகளையும் சுவரில் இருந்த என் மனைவி மரகதத்தின் புகைப்படத்தையும் ஒருமுறை திருப்பி பார்த்தேன். பார்த்தாயா மரகதம், உன் பிள்ளை கார்த்திக் கைவிட்டாலும் நம்மை தாங்கிக் கொள்ள கடவுள் ஒரு உன்னதமான மகனை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். ராகுல் என் கைகளை பற்றி கொண்டான். நான் அவனோடு காரில் ஏறி அமர்ந்தேன். வழிநெடுகிலும் என் மனம் இதையே தான் சிந்தித்து கொண்டிருந்தது. உறவுகள் என்பது இரத்தத்தால் பிறப்பதில்லை, மனதால் மட்டுமே பிணைக்கப்படுபவை. என் சொந்த மகனே என்னை அனாதையாக விட்டு சென்றபோது எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாத இந்த ராகுல் என்னை ஒரு நொடி கூட தனிமையில் தவிக்க விடவில்லை. அன்று என் பழைய வீட்டை விட்டு ராகுலின் புதிய நகரத்து வீட்டுக்கு நான் புறப்பட்ட போது எனக்கு ஏதோ தங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்கப் போவதில்லை, மாறாக ஒரு புதிய குடும்பமே கிடைக்கப் போகிறது என்ற நிம்மதி எனக்குள் இருந்தது. முன்பு ஒவ்வொரு நாளும் தனிமையிலும் கண்ணீரிலும் கழிந்த என் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. இறைவன் சற்று தாமதமாக கொடுத்தாலும் எனக்கு ஒரு உன்னதமான குடும்பத்தை கொடுத்து விட்டான் என்ற திருப்தி எனக்குள் இருந்தது. இப்படியே சில மாதங்கள் மிக சந்தோஷமாக கடந்தன. ஒரு நாள் மதிய நேரம் திடீரென்று என் போன் அடித்தது. நான் எடுத்து பார்த்தபோது மறுமுனையில் என் சொந்த மகன் கார்த்திக்கின் குரல் கேட்டது. சற்றே தயங்கிய குரலில், அப்பா எப்படி இருக்கீங்கப்பா என்று கேட்டான். நான் மிகவும் அமைதியான குரலில், நான் நல்லா இருக்கேன்டா கார்த்திக், நீ எப்படி இருக்க? இத்தனை மாதங்களுக்கு பிறகு இந்த அப்பாவோட ஞாபகம் எப்படி வந்தது என்று கேட்டேன். அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு, அப்பா நான் உங்களை பார்க்க வரணும், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுப்பா என்றான். நானும் சரிடா, உனக்கு எப்போ தோணுதோ அப்பவா என்று கூறிவிட்டு போனை வைத்தேன். இத்தனை மாதங்கள் கழித்து அவனுக்கு ஏன் என் ஞாபகம் வந்தது என்று சற்று யோசித்தாலும் நான் அதை பற்றி அதிகம் மண்டையை உடைத்து கொள்ளவில்லை. மறுநாள் காலை நானும் ராகுலும் வாக்கிங் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய சில நிமிடங்களில் வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. ராகுல் போய் கதவை திறந்தான். அங்கே வாசலில் என் மகன் கார்த்திக், என் மருமகள் பிரியா மற்றும் என் குட்டி பேரன் மூவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அங்கே பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. இந்த வீட்டின் முகவரி இவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஏன் திடீரென்று இங்கே வந்திருக்கிறார்கள் என்று பல கேள்விகள் என் மனதுக்குள் ஓடின. ஆனால் ராகுல் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர்களை மிகுந்த மரியாதையோடு உள்ளே அழைத்து தண்ணீர் கொடுத்து அமர வைத்தான். சிறிது நேரம் அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. பின்னர் கார்த்திக் மெதுவாக என் அருகில் வந்து என் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என் கைகளை பற்றி கொண்டு விம்மினான். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்கள் அருமையை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. எப்போவுமே என் சுயநலத்துக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு தேவை இருக்கும்போது உங்களை வரவழைப்பதும் வேலை முடிந்ததும் உங்களை கலற்றி விடுவதும் தான் என் வேலையாக இருந்தது. நான் ஒரு மிருகமா சுயநலவாதியாக வாழ்ந்திருக்கேன்ப்பா. ஒரு தகப்பனோட இதயம் எவ்வளவு பெருசுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் போச்சு என்று அழுதான். நான் அமைதியாக அவனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவன் தொடர்ந்து சொன்னான், அப்பா நான் வேலை செஞ்ச கம்பெனியில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு புது பையன் வேலைக்கு சேர்ந்தான். அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக உழைச்சி கம்பெனி முதலாளியோட நம்பிக்கையை முழுசாக சம்பாதிச்சிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா என்னை வேலையில் இருந்து தூக்கிட்டு அந்த பையனை என் மேனேஜர் போஸ்ட்டில் உட்கார வச்சுட்டாங்கப்பா. கம்பெனியில் இருந்து எனக்கு கொடுத்திருந்த காரையும் ஃப்ளாட்டையும் பிடுங்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட வேலையும் இல்லை, தங்குறதுக்கு வீடும் இல்லைப்பா. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் பாவத்துக்கும் தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காருன்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சதுப்பா. முடிஞ்சா இந்த மகனை மன்னிச்சிடுங்கப்பா. நாமெல்லாம் நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம். இனிமே உங்களை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். ஒரு நாளும் உங்களை தனிமையில் விடமாட்டேன்ப்பா என்று என் கைகளை பிடித்து கதறினான். அவன் பேசியதை கேட்டு என் பெற்ற மனம் ஒரு புறம் வலிக்கவும் செய்தது, மறுபுறம் உருகவும் செய்தது. நான் அவனது தலையில் கை வைத்து, கார்த்திக் நீ என்ன அன்னைக்கு அனாதையாக விட்டுட்டு போன அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா. ஏன்னா
எந்த ஒரு தகப்பனாலும் என் பிள்ளை மேலே ரொம்ப நாள் கோபமாக இருக்க முடியாது. ஆனால் மன்னிப்பு கொடுக்கறதுனால எல்லாமே பழையபடி மாறிடும்னு அர்த்தம் இல்லடா. இப்போ என் வாழ்க்கை முழுசாக மாறிடுச்சு. எனக்கு இங்கே ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருச்சு. இந்த ராகுலும் அவனோட தங்கச்சியும் எனக்கு கொடுத்த அன்பு மரியாதையும் தான் எனக்கு இந்த வயசில் ரொம்ப தேவையாக இருந்தது. இப்போ இவர்களை விட்டுட்டு என்னால் எங்கும் வர முடியாதுடா கண்ணா. ஆனால் நீ எப்பவுமே என் மகன்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றேன். பிறகு என் சட்டை பையில் இருந்த என் பழைய கிராமத்து வீட்டின் சாவியை வெளியில் எடுத்தேன். அதை கார்த்திக்கின் கைகளில் கொடுத்து, இந்தா, இந்த சாவி இனி உன்னுடையது. அந்த வீடு உனக்குத்தான். நீ உன் குடும்பத்தோட அங்கே போய் நிம்மதியா சந்தோஷமா வாழு. உனக்கு எப்போ என் உதவி தேவைப்பட்டாலும் இந்த அப்பா உனக்காக ஓடி வருவேன். ஆனால் நான் வாழ போகிறது என்னவோ இந்த ராகுலோட தான் என்றேன். கார்த்திக் கண்ணீர் மல்க அந்த சாவியை வாங்கி கொண்டான். என் கால்களை தொட்டு கும்பிட்டு, நீங்க என்னை மன்னிச்சதே எனக்கு போதும்பா. உங்க வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறிவிட்டு தன் மனைவி மற்றும் பிள்ளையோடு அங்கிருந்து புறப்பட்டான். அவன் சென்ற பிறகும் என் மனதில் அவன் மீது எந்த கோபமும் இல்லை. அவன் வாழ்க்கை இனிமேலாவது நல்லபடியா அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே இருந்தது. காலம் மீண்டும் தன் வேகத்தில் ஓடியது. மாதங்கள் வருடங்களானது. இப்போது கார்த்திக்கும் பிரியாவும் எப்போதாவது என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். அவர்களிடம் முன்பு இருந்த அந்த பணத்திமிரோ அகம்பாவமோ இப்போது இல்லை. என்னிடம் மிகுந்த பாசத்துடனும் மரியாதையோடும் நடந்து கொண்டார்கள். நன்றி.